அனைவருக்கும் தேவிஸ் ஹெர்பல் ஹேர் ஆயில் யூடியூப் சேனலின் உற்சாகமான வணக்கம். நம்ம அந்த வீடியோவில் மாதுளம்பழம் பொமக்ரானட்டோட மருத்துவ பயன்கள் பற்றி பார்க்கலாம். மாதுளம்பழம் நம்ம உடம்புக்கு நிறைய சத்துக்கள் தருது, நிறைய நன்மைகளையும் தருது. அது பற்றி எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதுளம்பழத்தில் குறிப்பாக நம்ம இதயத்துக்கு நன்மைகள் செய்யக்கூடிய தன்மைகள் அதிகமாகவே இருக்குது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் என்ற பாலிஃபினால் சத்துக்கள் அதிக அளவில் இருக்கனால நம்மளுடைய இதயத்தை ரொம்ப நல்லாவே பாதுகாத்து கொடுக்குது. நோய் தொற்றுகள்லேருந்து நமக்கு ஏற்படக்கூடிய ஆர்த்தோஸ்க்ளீரோசிஸ், அதாவது கொலஸ்ட்ரால் நம்மளுடைய அந்த ஆர்டரிஸில் படிகிறனால தான் நமக்கு ஹார்ட் டிசீஸ் பிரச்சனை ஏற்படுது. அந்த மாதிரி அந்த கொலஸ்ட்ராலை படிய விடாமல் தடுத்து கொடுக்குற தன்மைகள் அதிகமாகவே இருக்குது. அதனால் நம்ம இதயத்தை பாதுகாத்து கொடுக்கும். அடுத்து இரண்டாவதாக பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. அந்த பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குறனால நமக்கு ஸ்ட்ரோக், அதாவது இந்த பக்கவாத பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுத்து கொடுக்குற தன்மைகள் மாதுளம்பழத்தில் அதிகமாகவே இருக்குது. அடுத்து மூன்றாவதாக இன்ஃப்ளமேஷன், அதாவது நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைச்சி கொடுக்குற தன்மைகள் அதிகமாகவே இருக்குது. நம்மளுடைய பிரெயினில் ஹைப்போதலாமஸோட ஃபங்க்ஷனுக்கு மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதாவது இதுதான் ஹைப்போதலாமஸ் தான் நமக்கு எல்லா விதமான ப்ராசஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அதாவது பாடி டெம்பரேச்சர், பிபி லெவல், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடியது இந்த ஹைப்போதலாமஸ் தான். அதனுடைய ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதுளம்பழம் மிகவும் அருமையாக உதவி செய்யுது. அடுத்து நான்காவதாக ஒரு சில கேன்சர் பிரச்சனைகள்லேருந்து மாதுளம்பழம் மனித உடம்பை பாதுகாத்து கொடுக்குது. ஏன்னா அந்த மாதுளம்பழத்தில் இயற்கையாகவே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஃப்ளாவனாய்ட்ஸ் போன்ற சத்துக்கள் நல்ல அளவில் இருக்கனால ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லேருந்து மனித உடம்பை பாதுகாத்து கொடுத்து மனித உடம்புல அந்த செல்கள் டேமேஜ் ஆக விடாமல் தடுத்து கொடுக்குது. இதன் மூலமாக பிரெஸ்ட் கேன்சர், லங்ஸ் கேன்சர், கோலன் கேன்சர் இதெல்லாம் வராமல் நம்ம உடம்பை பாதுகாத்து கொள்ள முடியும். அடுத்தது ஐந்தாவதாக மாதுளம்பழம் நம்ம சாப்பிட்றது மூலமாக நம்மளுடைய யூரினரி ஹெல்த்துக்கு ரொம்பவே உகந்ததாக இருக்குது. அதாவது அந்த கிட்னிலலாம் ஸ்டோன் ஃபார்ம் ஆக விடாமல் இந்த மாதுளம்பழம் ரொம்ப அருமையாகவே தடுத்து கொடுக்கும். அடுத்து ஆறாவதாக மாதுளம்பழம் டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி கொடுக்குது. அதாவது மாதுளம்பழத்தில் நிறையா ப்ரோபயாட்டிக் எஃபெக்ட் இருக்குது. இந்த ப்ரோபயாட்டிக்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இது நமக்கு நல்ல ஒரு செரிமான சக்தியை அதிகரித்து கொடுக்கக்கூடிய தன்மைகள் தான். இந்த மாதுளம்பழம் அந்த ப்ரோபயாட்டிக் எஃபெக்ட் அதிகமாக இருக்கனால நம்மளுடைய கட், அதாவது குடல்களில் இருக்கக்கூடிய பாக்டீரியாவுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி நமக்கு நல்ல ஒரு செரிமான சக்தியை ஊக்குவிச்சு கொடுக்குற தன்மைகள் நிறையாவே இருக்குது. அடுத்து ஏழாவதாக நம்மளுடைய பிரெயின் ஹெல்த்துக்கு மாதுளம்பழம் ரொம்பவே மிகவும் சிறந்ததாக இருக்குது. இந்த மாதுளம்பழத்தில் இயற்கையாகவே எலாஜிக் ஆசிடுங்கிற ஒரு அமிலத்தன்மை அதிகமாக இருக்கனால இது வேறு ஒன்றும் இல்லை, இது ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் தான், அதாவது பாலிஃபினால் தான். இந்த எலாஜிக் அமிலம் நமக்கு ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன், அதாவது வீக்கங்களை தடுத்து கொடுக்குற தன்மைகள் அதிகமாகவே இருக்குது. அது மட்டுமல்ல, நம்மளுடைய மூளையில் ஏற்படக்கூடிய அல்சைமர் பிரச்சனைகளை தடுத்து கொடுக்குது. இந்த அல்சைமருங்கிறது ஒரு மெமரி லாஸ் டிசீஸ். நம்ம அந்த மாதுளம்பழத்தை சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறது மூலமாக நல்ல ஒரு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு மிகவும் சிறந்ததாக இருக்குது. அடுத்து எட்டாவதாக இந்த மாதுளம்பழம் எடுத்துக்கிறது மூலமாக நம்மளுடைய ஜாயிண்ட்டோட ஹெல்த்துக்கு மிகவும் சிறந்ததாக இருக்குது. அதாவது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அந்த போன்ற பிரச்சனைகளை இந்த மாதுளம்பழம் நம்ம எடுத்துக்கிறது மூலமாக நம்ம அந்த பிரச்சனைகள்லேருந்து விடுபட்டு வரலாம். இந்த மாதுளம் ஜூஸ் எடுத்து குடிக்கிறப்ப நம்ம சர்க்கரையோ இல்லை பாலோ ஆட் பண்ணாமல் கொஞ்சோன்னு தண்ணி சேர்த்து நம்ம நேச்சுரலாக ஜூஸ் எடுத்து குடிக்கணும். இது போல் ஜூஸ் எடுத்து குடித்தோம்னா நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. நம்மளுடைய தேவிஸ் ஹெர்பல் ஹேர் ஆயில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்குள்ளே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே.